ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 148. இதில் திருமழிசை ஆழ்வார் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தமிழகத்தின் ஒரு பகுதி தொண்டை நாடு ஆகும். அது சான்றோர் பலர் தோன்றிய தெய்வ திருநாடு. அந்த நாட்டின் கடலுக்கு மேற்கில் திருக்கச்சி பகுதிக்கு கிழக்கில் திருமழிசை என்னும் தலம் ஒன்று தனிச்சிறப்புடன் திகழ்கின்றது. அது மறையவர்கள் வாழும் சிறந்த பதியாக திகழ்ந்தது. அதன் சிறப்பை பிரம்மதேவர் பால் கேட்டறிந்த பார்க்கவர் முதலிய சில முனிவர்கள் அப்பதியின் கண் வந்து தவம் புரிவர் ஆயினர். பார்க்கவ முனிவர் திருமாலை நோக்கி தீர்க்க சக்தி யாகம் புரிந்தார். அப்போது அவர் மனைவியார் கருவுற்று தைத்திங்கள் மகம் நாள் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஒரு பிள்ளையை பெற்றார். கை கால்கள் இல்லாது அந்த பிள்ளை பிறந்தது. அதனை கண்ட முனிவரும் அவரது மனைவியாரும் மிகுந்த வருத்தமுற்று அந்த பிள்ளையை பிரம்பு புதர் ஒன்றின் கீழ் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த குழந்தை புதரிலே கிடந்து அழுதது. பிறகு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய திருமகள் நாதன் தன் தேவியுடன் அங்கே தோன்றி அந்த பிள்ளைக்கு முழு உருவம் கொடுத்து அருளி மறைந்தான். பிரம்பு தொழில் புரியும் திருவாளன் என்பவன் பிரம்பு அறுத்து போவதற்காக அங்கே வந்தான். தன்னந்தனியாக ஒரு அழகான குழந்தை பிரம்பு புதரில் கிடந்து அழுவதை கண்டதும் அவன் பரிவோடு தூக்கி எடுத்தான். அதன் பெற்றோர்கள் பக்கத்தில் எங்காவது இருக்கிறார்களா என சுற்றுமுற்றும் தேடி பார்த்தான். அவர்கள் கிடைக்காததால் தனக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்ப்பதற்காகவே இறைவன் இந்த குழந்தையை கொடுத்து அருளி இருக்கிறான் என நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு அதை வீட்டுக்கு எடுத்து சென்றான். தன் மனைவியான பங்கைய செல்வியிடம் குழந்தையை கொடுத்து அது கிடைத்த விவரத்தை கூறினான். அதற்கு அவளும், நம்முடைய குறை இன்று தீர்ந்து விட்டது. இந்த குழந்தைதான் எத்தனை அழகுடன் இருக்கிறது. இனி நாம் பிறந்ததின் பயனை அடைந்தவர்கள் ஆகிவிட்டோம் என குழந்தையை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறி அளவு கடந்த அன்பின் பெருக்கோடு அதற்கு முத்தங்கள் கொடுத்து கொஞ்சினாள் அவள். குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் அவளே அந்த குழந்தையை பெற்றது போல் அவள் மார்பில் தாய்ப்பால் சுரந்தது. ஆனால் அந்த பாலை குழந்தை குடிக்கவில்லை. பங்கைய செல்வித்தாய் உள்ளத்தின் தவிப்போடு தன் பாலை புகட்ட முயன்றும் குழந்தை அந்த பாலை குடிக்க மறுத்துவிட்டது. அந்த அரியா பருவத்திலே உணவின் மீதுள்ள பற்றை துறந்து விட்டது. பங்கைய செல்விக்கோ என்ன செய்வதென புரியவில்லை. குழந்தையோ வெகுநாள் வரையிலும் பால் உண்ணாமலும் நீர் முதலியன கழிக்காமலும் அப்படியே பதுமை போல் இருந்து வந்தது. அதனை கண்டு திருவாளனும் அவன் மனைவி மிகவும் மனம் வருந்தினார்கள். ஆனால் குழந்தை பால் உண்ணவில்லையே தவிர அதன் மேனி சிறிதும் வாட்டம் உறவில்லை. பரிபூர்ண அங்க அவய வளர்ச்சியோடு அது மேன்மேலும் பொலிவு பெற்று திகழ்ந்தது. அதை கண்டு அந்த இருவரும் பெரு வியப்பு அடைந்து விட்டார்கள். இந்த செய்தி ஊர் மக்களுக்கும் பரவியது. அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அந்த குழந்தையை பார்த்துவிட்டு இது ஒரு அதிசயமான தெய்வ குழந்தை என போற்றி புகழ்ந்துவிட்டு போனார்கள். திருமழிசை இறைவன் அருளால் தோன்றிய அந்த குழந்தை திருமழிசை பிரான் என்ற பெயராலேயே கூப்பிட்டு கொண்டாடினார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் திருமழிசையில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மிகவும் வயதானவர், 4வது ஜாதியில் பிறந்தவர், ஆனால் எல்லாம் அறிந்த ஞானி. அவர் திருமகள் நாதன் மீது நீங்காத பக்தி செலுத்தி வந்தார். அவருக்கு பிள்ளை கிடையாது. அந்த குறையை நாளும் நினைத்து அவர் வருந்தி கொண்டு இருக்கையில் பால் உண்ணாத அதிசய குழந்தையை பற்றிய செய்தியை அவர் கேள்விப்பட்டார். உடனே நல்ல பசுவின் பாலை இனிய சுவை கொள்ளும் படியாக காய்ச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு தன் மனைவியோடு அந்த குழந்தையிடம் வந்தார். குழந்தையை நோக்கி மழலை வாய் குழந்தை வடிவில் தோன்றியிருக்கும்
திருவருட்செல்வமே, இந்த பாலை குடித்து என் குறையை போக்கி அருள வேண்டும் என விண்ணப்பித்து அதற்கு தாம் கொண்டு வந்திருந்த பாலை புகட்டினார். குழந்தையும் புன்சிரிப்பு பூத்து அந்த பாலை விரும்பி குடித்தது. பங்கைய செல்வி மேலும் வியப்புற்றாள். தன் மார்பிலே சுரந்த பாலை குடிக்காமல் இந்த முதியவர் கொண்டு வந்த பாலை தன் குழந்தை குடித்ததே. ஆதலின் இந்த முதியவன் ஒரு பெரும் அருட்செல்வராக இருக்க வேண்டும் என நினைத்தால் தன் கணவரிடம் அதை கூறி திறந்தோறும், அந்த பெரியவரே நம் குழந்தைக்கு பால் கொண்டு வந்து ஊட்டும்படி கூறுங்கள் என்றாள் அவள். அவ்வாறே திருவாளனும் அந்த கிழவரை நோக்கி, ஓ பெரியவரே, நீங்கள் நாள்தோறும் எங்கள் குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து எங்கள் மன வருத்தத்தை போக்கி வர வேண்டும் என வேண்டிக் கொண்டான். கிழவரும் அதற்கு இணங்கி அன்று முதல் நாள்தோறும் தன் வயதான மனைவியோடு குழந்தைக்கு காய்ச்சிய பால் கொண்டு வந்து கொடுத்தார். குழந்தையும் அதை புன்சிரிப்போடு பருகி மகிழ்ந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த முதியவர் கொண்டு வந்த பாலில் ஒரு பகுதியை மட்டும் குழந்தை பருகிவிட்டு சிறிது மிச்சம் வைத்தது. அவ்வாறே எஞ்சிய பாலை அந்த முதியவரும் அவருடைய மனைவி அருந்தினால் அவருடைய பிள்ளையில்லா குறை தீரும் என்றும் தன் கடைக்கண் குறிப்பினால் அந்த பெரியவருக்கு உணர்த்தியது. அவரும் அதுபோன்றே தம் மனைவியோடு சேர்ந்து மிச்ச பாலை அருந்தினார். அதனால் வயது முதிர்ந்த அந்த தம்பதிகள் இருவருக்கும் மீண்டும் புத்திலமை மறுமலர்ச்சி அடைந்தது போல் உடலெங்கும் இளமை உணர்வுகளும் உற்சாக குறுகுறுப்பும் பரவின. உடல் ஆற்றலும் அதிகரித்து விட்டது. அதன் விளைவாக தம்பதிகள் கூடி மகிழ்ந்து மனைவி கற்பம் தரித்தால். நல்லதொரு நாளில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால். இப்பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் முடித்து 12ஆம் நாளன்று அந்த குழந்தைக்கு கணிகண்ணன் என பெயரிட்டார்கள். தங்கள் மைந்தனுக்கு கற்க வேண்டிய அனைத்து நூல்களையும் பிழையற கற்பித்தார்கள். அந்த குழந்தை கணிகண்ணன் திருமழிசை பிரானுக்கு தோழனாய் பிற்காலத்தில் அவருக்கு சீடனாக விளங்கினார். திருமழிசை பிரானோ ஒருத்தி மகனாக பிறந்து ஓர் இரவிலே இன்னொருத்தி மகனாக வளர்ந்த கண்ணபெருமானை போன்றே பார்க்கவ முனிவரின் பத்தினிக்கு மகனாக பிறந்து வேடர் குலத்து பங்கைய செல்விக்கு வளர்ப்பு மகனாக விளங்கினார். அவர் முனி குமாரர் ஆகையால் 7ஆம் வயது ஆனவுடனே 5 புலன்களை அடக்கி கண் இமை மூடி அஷ்டாங்க யோகம் செய்ய வேண்டும் என விரும்பினார். இதற்கு இந்த ஜகத்திற்கெல்லாம் மூல காரணமான பரம்பொருள் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொண்ட பிறகே அத்தகைய பரம்பொருளை தியானித்து யோக நிஷ்டையில் அமர வேண்டும். எனவே அதற்குரிய வழியை ஆராய்வதற்காக எல்லா சமய நூட்களையும் மதங்களின் தத்துவ நுட்பங்களையும் கற்று தெளிவு பெற நினைத்தார். முறையே சாக்கியம், பௌத்தம், சமணம், ஜைனம் என்னும் மதங்களில் உள்ள நூட்களை கற்று உணர்ந்து பின் அவற்றை விட்டுவிட்டு சைவ சமயத்தில் புகுந்து அந்த சமய நூட்களை எல்லாம் ஆராய்ந்து ஜகத்திற்கெல்லாம் மூல காரணமான சிவபெருமானே என தீர்மானித்து சைவ சமயத்துவங்களுக்கு ஒரு ஆதார புருஷராகவும் மகானாகவும் விளங்கினார். ஞான ஒளியும் தெய்வீக அருளும் பெற்று அவர் யோகங்கள் பலவும் புரிந்து சித்தராக மாறிவிட்டார். திருமழிசையார் சிவநேச செல்வராகி சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள திருத்தலங்கள் பலவற்றிற்கும் சென்று விரிசடையில் பிறை சூடிய பெம்மானான முக்கரனை சேவித்துவிட்டு திருமயிலைக்கு வந்தார். அங்கே அவர் மௌன விரதத்தை கை கொண்டு யாரோடும் பேசுவதை துறந்து விட்டார். அப்போது அந்த ஊரிலே வைஷ்ணவரான பேயாழ்வார் ஒரு பூஞ்சோலையில் தங்கி இருந்தார். திருமழிசையாரை பற்றி அவர் ஒரு மகா யோகி, சித்தர், தத்துவமேதை, ஆனால் சைவர் என பேயாழ்வார் முன்னரே கேள்விப்பட்டு இருந்தார். எனவே திருமழிசையாருக்கு உண்மையான பரம்பொருள் யார் என்பதை உணர்த்தி அந்த பரம்பொருளை பற்றி ஆத்ம அனுபவத்தை போதித்து அவரை சைவ மதத்திலிருந்து வைஷ்ணவத்திற்கு திருப்ப வேண்டும் என பேயாழ்வார் எண்ணங்கொண்டார். எனவே அவர் திருமழிசையாரை நாடி சென்று சமயவாதம் செய்ய அழைத்தார். ஆனால் திருமழிசையார் மௌன விரதத்தை கை கொண்டு இருந்ததால் அதற்கு இசையவில்லை. எனவே பேயாழ்வார்
ஒரு யுக்தியை கை கொண்டார். திருமலைச்சியாரின் கண்களில் படும்படி பேயாழ்வார் ஒவ்வொரு இடத்தில் செடிகளை எடுத்து வந்து அவற்றின் வேர்கள் வானத்தை நோக்கியபடியும் இலைகள் பூமியில் பதியும்படியும் செடிகளை தலைகீழாக நட்டு வைத்து அறுத்து முடியப்பட்ட கயிற்றில் பல பொத்தல்கள் உள்ள ஓட்டை குடத்தை கட்டி நீர் எடுத்து அந்த செடிகளுக்கு ஊற்ற முயன்றார். அவருடைய இந்த விசித்திர செய்கையை பார்த்தது திருமலைச்சியார் எள்ளி நகையாடினார். உடனே பேயாழ்வார், யோகியாரே, ஏன் சிரிக்கின்றீர்கள் என கேட்டார். நீங்கள் செய்யும் பித்து கொண்ட செயலை கண்டால் யாவருமே சிரிக்கத்தான் செய்வார்கள் என்றார் திருமலைச்சியார். யாமோ பித்து கொண்ட செயலை செய்கின்றோம். பித்தனை வழிபட்டு வெறும் சித்துக்களாலும் யோக வித்தைகளாலுமே பரம்பொருளை அடைந்துவிட முயலும் நீங்கள்தான் பித்து பிடித்த செயலை புரிகின்றீர்கள். நான் செடி நடுவதைக் கண்டு வேதமையால் ஏளனம் செய்து சிரித்தீரே தவிர அதன் உட்பொருளை உம்மால் உணரவும் முடியவில்லை. நீரோ மறுமையில் முக்தி பெறும் பேரின்பத்தை அடைவதற்குரிய வழியை உலக மக்களுக்கு எடுத்து காட்ட போகின்றீர்கள் என பேயாழ்வார் கேட்டார். இப்பொழுது திருமலைச்சியார் சற்று திகைப்புற்று ஒன்று புரியாமல் நின்றார். பிறகு அவர், மாயவனை வழிபடுபவரே, உம் செயலின் உட்பொருள் என்ன என கேட்டார். சிவ யோகியாரே, நான் செய்த செயல் உம்முடைய மனநிலையை குறிப்பதாகவும் அது எவ்வாறு என்று விளக்குகிறேன். உம்முடைய மனம் சிறிது காலம் ஒரு மதத்தை சார்ந்து இருந்து அதை விட்டுவிட்டு மற்றொரு மதத்தை பற்றி கொள்ளுவதையே இதை அறுத்து முடித்த கயிறு குறிக்கிறது. இந்த ஓட்டை குடத்தில் முகக்கும் தண்ணீரெல்லாம் அதில் ஒழுகி விடுமல்லவா? அதுபோன்றே உம்முடைய மனதில் எந்தவித மத கொள்கையும் தத்துவ ஞானங்களும் நிலை கொள்ளாமல் பலவாறாக நீங்கி ஓடிவிடுகின்றன. ஓட்டை குடத்தில் நிரப்ப முயலும் தண்ணீர் போல் செடிகளை தலைகீழாக நட்டது உலகத்திற்கு முதல் பொருள் ஆதி அந்தம் தெரிந்து கொள்ளாமலே உண்மையான பரம்பொருளை அறிந்துவிட்டதாக நினைத்து மயங்கி தலைகீழாக செல்லும் உம்முடைய ஞான நிலை குறிப்பதாகும் என்றார் பேயாழ்வார். பிறகு அனைத்திற்கும் மூல காரணம் பரம்பொருளான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம் பற்றி இருவருக்குமிடையே பலவித வாக்குவாதங்கள் நிகழ்ந்தன. மாலவனுக்கு, அடியாரே, காணுதற்கரிய அந்த பரம்பொருளை நீங்கள் கண்டீரோ என திருமலைச்சியார் கேட்டார். ஓ, கண்டேன். என்னுள்ளேயும் அவனை கண்டேன். எனக்கு வெளியிலும் அவனை கண்டேன். நான் மறையிலும் அவனை கண்டேன். அன்று அலரும் மலர் உள்ளும் அவனை கண்டேன். வீசும் காட்டிலும் அவனை கண்டேன். மண்ணிலும் அவனை கண்டேன். விண்ணிலும் அவனை கண்டேன். திருநாமங்கள் பல சொல்லி எல்லாம் நாரணனாகி நிற்பதைக் கண்டேன் என்றார் பேயாழ்வார். அவன் எல்லாமாகி எங்குமாகி நின்றாலும் அவன் உருவத்தை காண முடியுமோ என திருமலைச்சியார் கேட்டார். நாராயணன் ஆகி நிற்கும் அவன் திருமேனி கண்டேன். திகழும் அவன் நிறங்கண்டேன். அவன் பொன்னாளியும் அவன் கையில் வலம்புரி சங்கும் கண்டேன். அந்த மணிவண்ணன் குழல் ஊதி மாடி மேய்ப்பதையும் கண்டேன். வாமனனாகி மாவழியிடம் மூவடி நிலம் தானும் கேட்டதையும் கண்டேன். பின் நெடுமாளாகி மூவுலையும் ஈரடியால் அளந்து மாவழியின் முடிமீது திருவடி வைப்பதை கண்டேன். இவ்வாறு என்னுள்ளே உய்த்து உணர்தல் என்னும் ஒளிவிளக்கே வைத்தவனை நான் நாடி நாடி என் மனதிலுள்ளே வலைப்படுத்தினேன். அந்த மாயன் என் நெஞ்ச தாமரைக்குள் புகுந்து மெத்தனவே நின்றான், இருந்தான், கிடந்தான். எங்கள் பெருமான் அடி சேர்ந்து வாழும் வகையையும் நான் அறிந்தேன் என பேயாழ்வார் தம் இறைவனின் நினைவால் நெஞ்சமெல்லாம் உருகி உருகி கூறினார். திருமலைச்சியாருக்கு மெய் சிரித்து விட்டது. அனைத்துலகிற்கும் ஆதிமூல பரம்பொருள் நாராயணனே என உணர்ந்து கொண்டார். ஓ யோகியாரே, கடல் அலைகள் எல்லாம் கடலிலே பிறந்து கடல் இருந்து பொங்கி பொங்கி எழுந்து கடைசியில் கடலுக்குள்ளே அடங்கிவிடுவது போலவே உலகத்தில் தோன்றிய அனைத்தும் இறைவனாலே தோன்றி இறைவன் உள்ளே அடங்கிவிடுகின்றன. இதை உலகத்திற்கு எடுத்த காட்டவே எம்பெருமானாகிய திருமகள்நாதன் உலகத்தை உண்டு உமிழ்ந்தான் என்றார் பேயாழ்வார். அவர் ஆத்ம அனுபவமாக கண்ட பரம்பொருளை தாமும் காண்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என திருமலைச்சியார் கேட்டுக்கொண்டார். பரஞான பக்தியோடு பரம பக்தியின் மூலம்
பரம்பொருளின் அருள் பெற்றால்தான் அந்த பரம்பொருளை காண முடியும் என்றார் பேயாழ்வார். உடனே திருமலைசையார் பேயாரை நோக்கி, என் மன இருளை இன்றே போக்கி ஞானத்தை ஊட்டி அருளீர்கள். நீரே எனக்கு குருவும் ஆகிவிட்டீர்கள். இனி நான் திருமகன் நாதன் திருவடி தாமரை ஒன்றினை ஊய்யும் பொருட்டு பற்றுக்கோடாக கொள்வேன். அதற்குரிய தன்மையை எனக்கு நீங்கள் கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பேயாரும் அதற்கு இணங்க அவருக்கு திருமந்திரத்தை முறைப்படி உபதேசித்து அருளினார். பிறகு திருமலைசியார் பேயாரை வணங்கி அந்த திருமந்திரத்தை தன் இதய தாமரையில் வைத்து யோகத்தில் ஆழ்ந்தார். திருமகன் நாதனான நாராயணர் தம் தேவியோடும் பரிவாரத்தோடும் சங்கு சக்கரதாரியாக கருடன் மீது தோன்றி திருமலைசியாருக்கு காட்சியளித்தார். திருமலைசியார் அந்த காட்சியைக் கண்டு அகமகிழ்ந்து கை கூப்பி வணங்கி நெஞ்சமெல்லாம் அன்பால் கசிந்து உருகி பாடி பாடி பரவினார். திருமால் அவருக்கு மதிநலம் தந்து மறைந்து விட்டார். தம்மிடம் பரம்பொருளான பரந்தாமன் வந்து காட்சி தந்த கருணை திறத்தை என்றெண்ணி மகிழ்ந்தார் திருமலைசையார். பிறகு திருமலைசையார் வைஷ்ணவ சமயத்தில் சேர்ந்து பகவான் நாராயணன் மீது பல இனிசை பாடல்களை தமிழில் புனையல் ஆனார். அவர் திருவல்லிக்கேணி அடைந்து திருமகள் நாதனை எண்ணியவராக யோகத்தில் ஆழ்ந்து விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்